ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. அப்ப இந்த சாத்தியம் அப்படிங்கிறது குறைவுதான். சாத்தியம் குறைவு. ஆனா பிஜேபிக்கு அதிமுகவுக்கு இடையில மனஸ்தாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இப்போ உதாரணமா விஜய் வரவே இல்லை, தனியா நிக்கிறாருங்க, ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டாரு, திமுக பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிஜேபி தோல்விக்கு என்ன காரணம் சொல்லும்? நாங்க எவ்வளவோ சொன்னோங்க, இந்த எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கல, போன வாட்டி இப்படிதாங்க அவர் கேட்கல, அதனாலதான் ஆட்சி போச்சு. இந்த வாட்டி பாருங்க எதிர்கட்சி அந்தஸ்தே போயிருச்சு. ஏன்னா அரசியல்ல வெற்றிக்கு நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுவாங்க, தோல்வி அனாதை, ஒருத்தரும் அதுக்கு சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. அப்ப அதை நோக்கியே இது போகுது. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நேரேட்டிவ் செட் பண்றதுனால நஷ்டம் பல முனைகள்ல இருக்கு. சரி, இந்த நேரட்டிவால திமுக கூட்டணிக்கு என்ன லாபமா நஷ்டமா எப்படி சார்? திமுக கூட்டணிக்கு லாபங்க. ஏன்னா இப்ப உதாரணமா பிஜேபி கூட்டணிக்கு அவர் போறாரு, நேரட்டிவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, போயிட்டாருங்க. எடப்பாடி பழனிசாமியோட எல்லா எதிர்ப்பையும் மீறி விஜய் போயிட்டாருன்னா, அவர் இவ்வளவு நாளும் கள்ள கூட்டணின்னு திமுக பிஜேபி தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்படின்னா இப்ப யார் உண்மையான கள்ள கூட்டணி? அந்த கேள்வியை திமுக கிளப்பும்ல. அப்புறம் அவங்க ஒரு ஓட்டு வங்கின்னு கிரியேட் பண்றாங்கல்ல, அதாவது எங்களுக்கு கிறிஸ்டின் ஓட்டு வங்கி இருக்கு, தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி இருக்கு, யூத் ஓட்டு வங்கி இருக்கு, அது அடி வாங்கும்ல. என்னங்க மாற்றம்னு சொன்னீங்க, ஏமாற்றமா முடிஞ்சு போச்சே அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. தலித் ஓட்டு வங்கி ரைட்டுங்க, நம்ம காங்கிரஸ் தாங்க பெட்டர் சாய்ஸ்னு அங்க போயிடுவாங்க. தலித் கிறிஸ்டின்ஸும் அவங்க ஏற்கனவே அவங்க எஸ்சி டிமாண்டுங்க, எல்லா மதம் மாறினாலும் நீங்க எங்களுக்கு எஸ்சி கொடுக்கணும்னு சில மாநிலங்களில் கொடுத்துருக்காங்க. நேஷனல் SC/ST கமிஷன் டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர். இங்க நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கோம். இந்த ஜீவாதாரமான பாயிண்டே விஜய் பேசவே இல்லைங்கம்மா. அங்க ஒருத்தன் அவரோட ஓட்டு வங்கிங்க, அந்த ஓட்டு வங்கி சாதகமான மேட்டரை ஒரு கோரிக்கையா வச்சு பிரதமர்கிட்ட வாக்குறுதி வாங்கணும்ல, அதை அவங்க பிரதமர் கொடுக்க மாட்டாரு. என்ன காரணம்னா அது நேஷனல் SC/ST கமிஷன். ஆனா இங்க பிரச்சாரம் எப்படி நடக்கும்னா, இதை கூட கேட்கலைங்க, இவர் என்னங்க பெரிய தலைவர் அப்படின்னு ஆகி போயிடும். அப்புறம் அவரோட திமுக வாக்குறுதியிலேயே இது இருக்கு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு, அதை நாங்க வலியுறுத்துவோம்னு இவங்க சிறுபான்மையினருக்கு கொடுத்ததே ஒரு லிஸ்ட் இருக்கு. அதையே இன்னும் வலியுறுத்தல, செயல்படுத்தல. அந்த குமுறல் கூட ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தானே இருக்கு. திமுக வாக்கு வங்கி வெறுமனே தலித் வாக்கு வங்கியை நம்பி, தலித் கிறிஸ்தவ வாக்கு வங்கியை நம்பி அப்படி சொல்லியிருக்காங்களா? விஜயோட வாக்கு வங்கி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இதோட சிக்கல். சரி, விஜய்ங்கிறவரோட குவாலிஃபிகேஷன் என்னங்க? சக்சஸ்ஃபுல் சினிமா ஹீரோ. மற்றபடி திமுக குவாலிஃபிகேஷன் என்னங்க? 49 அண்ணா தோற்றுவித்த கட்சி, அதுக்கு முந்தி பெரியார்ட்டேருந்து வந்தது, பலதரப்பட்ட சித்தாந்தங்கள், திராவிட சித்தாந்தங்கள். பெரியாரே கூட 67 வரைக்கும் திமுக ஏத்தாரு, அப்பவும் திமுக ஜெயிச்சது. திமுக தோத்துது, திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது, திமுக மெஜாரிட்டி இழந்தது, திமுக பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியோட வந்தது, திமுக 200 சீட்டுக்கு மேல வந்தது. அதிமுகவோட ஹிஸ்டரி என்ன? 72 எம்ஜிஆர் தொடங்கினது, பெரிய அளவுக்கு வெற்றி, முதல் தேர்தல் திண்டுக்கல் தேர்தலே வெற்றி, எல்லாத்துக்கும் ஹிஸ்டரி இருக்குங்க. விஜய்க்கான ஹிஸ்டரி, கில்லி படத்தில் நன்றாக நடித்தார், கில்லி படம் பெரிதாக ஓடியது, இப்படிதானே? வேற என்னங்க இருக்கு? நீங்க தலித் கிறிஸ்தவர்கள் இத பத்தி சொல்றீங்க, அவர் பிரதமர் கிட்ட உறுதி வாங்கியிருக்கணும் அப்படின்னு. இப்ப புதுசா வர்றவர்கிட்ட இவ்வளவு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கும் போது, இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கிறவர்கிட்ட எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்கும்? இது இவங்ககிட்ட எதிர்பார்ப்பு உண்டு, நான் மறுக்கவே இல்லை. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர்னு தன்னைத்தானே முன்னிறுத்தி விட்டு அதை நோக்கி போகும்போது, இல்ல திமுக வீழ்த்தணும், கூட்டணி சேர்றேன்னு சொல்லும் போது, ஆட்சியில் இருக்கிற கட்சி கிட்ட, டெல்லியில ஆட்சியில் இருக்கிற கட்சிகிட்ட வாக்குறுதி வாங்கணுமா வேண்டாமா? அதாவது நீங்க கூட்டணி சேர்றதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கணும்ல. எப்பவும் என்ன நியாயம் கற்பிப்பீங்க? அதுக்கு சொல்லுங்களேன். இப்படியான ஒரு வாக்குறுதி வாங்கினா நியாயம், அப்படியான வாக்குறுதி தர முடியாது. இல்ல, இதை தாண்டி சார், இப்ப நம்ம அரசியல் ரீதியா பார்க்கும்போது இதை தாண்டி திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் நாங்க ஒன்றிணைந்து விட்டோம், ஒரே கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இது ஒரு யூகம் தான். இதே மாதிரி ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜயும் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, இந்த பக்கம் திமுக, அப்ப எப்படி களம் இருக்கும்? திமுக லாபமா முடியுங்க. அதான் நம்ம முதல்ல இருந்தே திருப்பி சொல்லிட்டே வர. அதாவது விஜய்க்குன்னு ஏதோ ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் ஆயிருக்கும்ல, பெர்சன்டேஜ் தானே மாறுது. அந்த ஓட்டு வங்கியோட
ப்ரொஃபைல் என்ன, ஓட்டரோட விஜய் ஆதரவு ஓட்டரோட ப்ரொஃபைல் என்ன, குறுக்கு விட்டு தோற்றம் என்ன? இந்த கிறிஸ்டின் ஓட்டு வங்கி, தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி அதுல பெரும்பகுதி இல்லை. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, எல்லா கம்யூனிட்டிலையும் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க சினிமா ஸ்டார்ஸ் மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும். அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. தேர்தல்னு வரும்போது அந்த ஃபேமிலி வந்து எல்டர்ஸ் எப்படி இருக்காங்களோ அப்படி யங்ஸ்டர்ஸ் மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சில இன குழுக்களோட ஓட்டு வங்கி இருக்கு பார்த்தீங்களா, அது மாறாது. அப்போ விஜய் வந்து அவரோட கிராஸ் ப்ரொஃபைலு இல்லை அவரோட சுற்றி இருக்கவங்களோட ப்ரொஃபைலு, இதை நம்ம அனலிட்டிக்கலாக தாங்க நான் பேசுகிறேன். அந்த ப்ரொஃபைல் படி பார்க்கும்போது இது இவங்க பிரதானம். சாதாரண ஓட்டு வங்கி இல்லைங்க அது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா 22% வரும். அதாவது பட்டியலினத்தவர்கள் ஓட்டு வங்கி. திரும்பலாம் அதில் தான் வந்து அவர் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அந்த ஓட்டு வங்கி எந்த இடத்துல எல்லாம் கலையும்? இப்போ சசிகலாமாவை சேர்த்தா கலைஞ்சிரும், டாக்டர் ராமதாஸை சேர்ந்தா கலைஞ்சிரும். ஏன்னா லோக்கல் கண்டிஷன்ஸு. நம்ம ஜாதிக்கு அப்பாற்பட்ட நகரங்கள்ல பேசலாங்க, ஊர்கள் அது கிடையாது. அப்போ விஜயோட எய்ம் அதுக்குள்ளதான் இருந்து ஆகணும். பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு, ரைட்டு. அதை நியாயப்படுத்துவதற்கு என்ன செய்வார் அதை சொல்லுங்க. ஆனா இவ்வளவு நாள் இந்த ஓட்டு வங்கி, கிறிஸ்தவர் ஓட்டு வங்கி, தலித் ஓட்டு வங்கி எல்லாம் இவர் விஜய் பக்கம் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரம் என்ன சிறுபான்மை பாதுகாவலரா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த கேளுங்க, அதாவது ஒரு ஆதரவும் கிடையாது. ஆனா அவரை சுத்தி இருக்கிறவங்க, அப்புறம் அவங்களோட அந்த அந்த பிரச்சார முனை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான். இப்போ திமுகவோட இப்போ கவுண்டர் இனத்தவருங்க எடப்பாடி பழனிசாமி, கவுண்டர் ஓட்டு வங்கி முழுமையா அவர்கிட்ட இருக்குமா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் முடியாதுங்க, யாராலையும் முடியாது. ஓட்டு வங்கி கணக்கு ஒரு அசம்ஷன். இந்த அசம்ஷன்ல நம்ம பேசுறோம். அந்த அசம்ஷன் படி பார்க்கும்போது திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டு இப்படிதான் நீங்க பிரிக்க முடியும். திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 5 ஐட்டம் இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஏன்னா அதான் ரிப்பீட்டடா அதான் சொல்றாங்க. மற்றபடி இந்த 5 தாண்டி ஒரு 45 சாதனைகள் இருக்கும்ல. எல்லா ஆட்சிக்கும் சாதனைகள் இருக்கும்லங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு 7.5% சாதனையா இல்லையா? காவிரி பாதுகாக்கப்பட்ட மண்டலம் சாதனையா இல்லையா? சாதனைங்க, அதெல்லாம் காலகாலத்துக்கும் சாதனை பேசப்படும். எடப்பாடி பழனிசாமியோட பேர் பேசப்படும். அதே மாதிரி திமுக ஆட்சியின் சாதனைகள் இருக்கு. இப்ப பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் காலங்காலத்துக்கு பேசப்படுகிற சாதனை. மகளிர் உரிமை தொகை அதுவும் அதே மாதிரியான சாதனை தான். இப்படி வந்து சாதனைகள் இருக்கும். அப்ப சாதனைகளை சொல்லி திமுக ஓட்டு கேட்கும்ல. விஜய் வந்து புதுசாக வரும்போது சாதனைகள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பாரு. அவரோட காலகட்டத்தில் அவரோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவரோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறவரு எப்படி தன்னோட சீட்டை வந்து விஜய்கிட்ட பகிர்ந்துக்குவாரு? சீட்டு பிரச்சனையில இது இழுபறிதான் இல்ல. ஏன்னா விஜயோட ஆரம்பம் எப்படின்னாங்க, இப்போ விஜயகாந்த் ஆரம்பம் 2006 2009 நல்ல ஞாபகம் இருக்கு. அண்ணாவோட ஆரம்பம் 67ல அண்ணா முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது. சொல்லப்போனா அண்ணா எப்போதுமே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்ததே கிடையாது. அவர் நேரம் முதலமைச்சர் ஆகிட்டார். கட்சி மெஜாரிட்டி அடிச்சது அண்ணா எம்பி தான். எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்சி ஆகி முதலமைச்சர் ஆகிட்டார். இதுதான் 67. விஜய் வந்து வரும்போதே முதலமைச்சராக வந்தார், முதலமைச்சர் வேட்பாளரா. ஏன்னா அவரோட டிக்ளரேஷனே அதுதான். நம்ம தனி மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்போம், நம்மளோட கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு தருவோம். இதானே அவர் சொன்னது விக்கிரவாண்டியில. அப்ப இந்த கிறிஸ்டின் ஓட்டு வங்கி எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றீங்க? தலித் ஓட்டு வங்கினா அவர் போட்ட விக்கிரவாண்டி கான்ஃபரன்ஸ்ல விக்கிரவாண்டி தொகுதியில இருக்கவங்க யாரு? இது ஒரு கால்குலேஷன்ல நம்ம ஓடுறோம். ஆனால் விஜய அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள். அப்போ அதிமுக விஜய் சீமான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும்போது பிஜேபி எந்த கூட்டணியிலும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அது வேற மாதிரி பார்க்கப்பட்டது. அவரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அது பிறகு பிஜேபியோட அதிமுக ஏப்ரல்ல கூட்டணி வச்சிருச்சு. அந்த கூட்டணி அக்செப்ட் பண்ணிட்டு பல கட்சிகள் வந்துருச்சு. இப்ப என்ன பிரச்சனை? திருப்பி விஜய் வந்து இந்த நிலைப்பாடை எடுத்து, இல்ல பிஜேபி இந்த நிலைப்பாடை எடுத்து விஜயை சேர்த்துக்கிட்டா கூட்டணி கணக்குகள்ல ஏற்படுற பெரிய பெரிய பிரச்சனைகள். உதாரணமா நம்ம ஒரு தொகுதியை எய்ம் பண்ணுவோம்,
விஜய் கட்சியும் அந்த தொகுதியை கேட்கும், பிஜேபியும் அந்த தொகுதியை கேட்கும், அதிமுக அந்த தொகுதியை கேட்கும். அது எப்படி தீர்த்து வைப்பது? திமுக கூட்டணியில 20 கட்சிங்க சிரமப்பட்டு இருக்காங்களா இல்லையா? சில கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் போது பிரச்சனை இல்லைங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு என்னங்க தேமுதிகவுக்கு இவ்வளவு சீட்டுன்னு சொல்றீங்க, நாங்க எவ்வளவு நாளா இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு சீட்டு தானா? சிபிஐ ஒத்துக்குது, சிபிஎம் இழுத்து முக்கியமா விசிக அது பேசாம கம்முன்னு இருக்கு. அதான் விசிகாவும் தேமுதிகவும் இப்ப கடைசி என்னன்னா அந்த 2 பேருக்கு சேர்த்து ஒரு பஞ்ச் தான் நம்ம அலாட் பண்ண முடியும். ஆனா முடிச்சிருவாங்க. எப்படி அப்படின்னா அவங்களால வேற எந்த கூட்டணிக்கும் போக முடியாது. இவங்க எல்லாருமா சேர்ந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி தாங்க வைக்க முடியும். அதிமுக பிஜேபி கூட்டணி போக முடியாதுல்ல, ஏன்னா அங்கேயும் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. அப்போ கடைசியில திமுக என்ன நிபந்தனை சொல்லுதோ அந்த நிபந்தனைக்குள்ள கட்டுப்பட்டு வர வேண்டியதுதான். ஃபுல்லா எல்லாரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த வருத்தம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். தோத்துட்டாங்க அப்படின்னா இதேதான், வெற்றிக்கு 1000 சொந்தக்காரர்கள், தோல்விக்கு அனாதை. அந்த கதையில அது ஓடி போயிடும். அது அதிமுக கூட்டணிக்கும் அது பொருந்தும். ஆனா இதுல சைலண்டா எந்த கூட்டணியும் சேராம 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்திட்டு ஒருத்தர் வேலை பார்க்காரு, அவரோட மெரிட்டு கூடுமா குறையுமா? கூடதான் செய்யும். ஏன்னா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களோட சாய்ஸ் பேர் யாரு? எனக்கு 2 கட்சியும் பிடிக்கலைங்க, நான் என்ன பண்றது? விஜய்க்கு போடலாம்னு நினைச்சேங்க, விஜயும் இல்லை இப்போ. அப்போ சைலண்டா சீமானோட ஓட்டு சதவீதம் கூடிரும். 25% வந்துருதுங்க. 2 அணியும் வேணாம்னு நினைக்கிறவன் 25% வரான். அதுல 5% சுயேட்சைக்கு போயிருது. எப்போதுமே ஊர்ல எல்லாம் நிக்கிறாங்க பாத்தீங்களா, பலாயிரக்கணக்கான சுயேட்சைகள் வருவாங்க. 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 5 சுயேட்சை 6 சுயேட்சை வந்தாலே 1300 1400 வந்துருங்க. இவன் ஓட்டை பிரிக்கத்தான் செய்வான், 100 ஓட்டோ 500 ஓட்டோ பிரிக்கத்தான் செய்வான். இவன் 5% வரான் ரஃபா. அப்படின்னா 25 5 போனா 20% தான் எப்போதுமே எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் பேர்ல வெறுப்போட இருக்கவங்க. காங்கிரஸ் பேர்லயும் வெறுப்பு இருக்கும், விசிக பேர்லயும் இருக்கும், அதிமுக பேர்லயும் இருக்கும். எந்த கட்சி ஆர்கனைஸ்டா இருந்தாலும் அது பேர்ல அவனுக்கு வெறுப்பு வந்துடும். ஏன்னா அந்த கட்சிக்காரன் ஊர்ல பண்ற டாமினேஷங்க. அவன் கொடி ஏத்திட்டு இருப்பான், 10 பேரை கூப்பிட்டு வச்சு கை தட்டிட்டு இருப்பான், இடைஞ்சலா இருக்கும். இந்த கட்சிக்காரனே இப்படிதான் அப்படின்னு அவன் மைண்ட் செட்ல இருப்பான். அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கவங்க, அவங்களுக்கு கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவங்களும் இதே மைண்ட் செட். 20% வராங்க. இந்த 20% ஓட்டை நம்ம கேன்வாஸ் பண்ணணும். அதுலதான் விஜய் சீமான் எல்லாரும் இருக்காங்க. அப்ப விஜய் அந்த கேன்வாசிங்ல இருந்து விலகிட்டாரு அப்படின்னா அது சீமானுக்கான லாபம். அதே சமயம் சார், நீங்க சொன்ன இந்த இவ்வளவு நேரம் நீங்க பேசினதோட கன்க்ளூஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்ப ஒரு சாரார் பேசுறது தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயும் சேர்ந்துட்டா ஒரு ஸ்வீப் தான், அது திமுகவுக்கு தோல்வி அப்படிங்கறத ஒரு பேச்சு. ஆனா இதுக்கு மாறாக தான் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் நீங்க நான் அது திமுகவுக்கு தோல்வின்னு நான் நினைக்கலைங்க. 2-3 காரணங்கள். ஒண்ணு, வாக்கு அரசியல்ல கடைசி நேரத்துல பண்ண வேண்டிய ஒரு 10 நாள் 20 நாள் பணி ரொம்ப முக்கியம். அந்த பணிக்கு ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு தேவை. நம்ம கட்சிக்காரனை அதிருப்திப்படுத்திட்டு அந்த பணியை நம்ம செய்யவே முடியாதுங்க. இப்ப என் சீட்டுங்க, நியாயமா நான் நின்று ஜெயிக்கக்கூடிய சீட்டு அது. நீங்க இப்போ விஜய்க்கு விட்டு கொடுத்தா இடிக்கும். இப்ப தேமுதிகவுக்கு விட்டு கொடுக்கும்போது எப்படி விசிகாவுக்கு இடிக்குதோ அதே மாதிரிதான் அது. ஆனா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, விசிகா தொகுதி கேட்கிற தொகுதி வேற, தேமுதிக கேட்கிற தொகுதி வேற. அது அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஆனா இங்க அந்த அட்வான்டேஜ் வராது. விஜய் கேட்கிற தொகுதி, பிஜேபி கேட்கிற தொகுதி அதிமுக தொகுதியா தான் இருக்கும். அப்போ அவன் உதாரணமா வேலுமணி தொகுதியை விஜய் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு உதாரணம் சொல்றோம், என்ன ஆகும்? வேலை பார்த்துருவாரா வேலுமணி? சொல்லுவாங்க, நான் கட்சிக்காக கட்சி என்ன கட்டளை இடுகிறதோ அதை நான் செய்யறேன். கட்சி என்ன கட்டளை இட வேண்டும், எனக்கு சாதகமா கட்டளை இட வேண்டும், அதுதான் நான் செய்ய முடியும். கட்சி என்ன கட்டளை வேணாலும் விடட்டும், ஆனா அது எனக்கு சாதகமா இருக்கணும். அப்போ வேலுமணியோ தங்கமணியோ அப்படியான விஜய் சேர்ப்பு முடிந்தால் அதிமுகல இருந்து சிலர் வெளியில வருவாங்க, தங்கமணியும் உடனே வருவார். அதே சமயம் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? ஆட்சியன்றதை பிடிச்சே ஆகணும், அதற்கு பிறகு இந்த தோல்வியும் சேர்ந்துருச்சுன்னா அதிமுகவோட எதிர்காலம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியா மாறிடும். அப்போ இந்த இதுக்கு நம்ம வெற்றியை மட்டுமே குறிக்கோளா வச்சு ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறது வருமா? இல்லைங்க, அப்படின்னா உடனடியாவே இது கூட்டணி ஆட்சின்னு ஆயிரும். அதிமுக
120 இடத்துல தான் நிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா இப்ப இந்த கணக்கு வழக்குப்படி பார்த்தா அப்படித்தான் தெரியுது. கூட்டணி ஆட்சி தான் வரும். அந்த அந்த இடமே அதிமுக தோல்விக்குள்ள கொண்டு போய் விட்டுருமே. அப்படின்னா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் சரியாயிரும். நாளைக்கு பிஜேபி பீகார் மாதிரி அதிமுக ஒழிச்சு கட்டிடும், பிஜேபி மறைமுகமாக கொல்லைப்புறம் வழியாக வந்த குழுவுப்பட்டவர்கள் ஆகிறார்கள், பழைய உதாரணங்களை எல்லாம் எடுத்துருவாங்க. திமுகவுக்கு இது பெரிய அட்வான்டேஜுங்க இந்த இப்படி நடந்தா. அதான் திமுக எதிர்ப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கு 10%, அவனுக்கு 4%, இவருக்கு 20%, அவங்களுக்கு 10%, ஆக மொத்தம் 45% நினைக்கிறாங்க. வராது. இதெல்லாம் வந்து ஃபைன் மேட்டர்ஸ். நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் தேர்தலில் வாக்குப்பதிவில் இது பிரதிபலிக்கும். அது போக எந்த கட்சியும் வேணான்னு நினைக்கிறவங்களோட ஓட்டு துண்டா வந்து பிரிஞ்சு போயிடும். அது வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனையும் களத்தில் ஏற்படுத்தாது. மீதி 80% ஓட்டு தான் இருக்கு. பதிவாகிற ஓட்டுல 80%. அந்த 80%த்துல திருப்பி 42-43% திமுக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடும். உங்களுக்கு அந்த பாயிண்ட் புரியுதுல? எந்த சர்வே நீங்க எடுத்தீங்கன்னாலும் திமுக 40-45 காட்டுறாங்க. அது உண்மை. என்ன காரணம்னா திமுக ஓட்டு வங்கி பிற கட்சிகளோட ஓட்டு வங்கி. இந்த 40-45% ஓட்டு வங்கிக்கான மைனஸ் பாயிண்ட் எது? மைனஸ் பாயிண்ட் வந்து ஆட்சியில இப்ப பார்க்கிற குறைபாடுகள்னா இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள். அதை திமுக தாண்டி வரணும். அது அவங்க பிரச்சாரம் மூலமா தாண்டுவாங்க. இப்ப 40%க்கு மேல அவங்க வாங்கிட்டாங்கன்னா மீதி 80%த்துல அதிமுக பிஜேபி விஜய் கூட்டணி 40%க்கு வரணும் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் நான் திருப்பியும் அந்த நெருக்கு விட்டா அது திமுகவுக்கு லாபமா முடிஞ்சிடும். ஏங்க ஒரே 1% தாங்க வித்தியாசம். 5 வருஷம் ஆட்சி திமுகவுக்கு போச்சுங்க. இது போக டாக்டர் ராமதாஸ், சசிகலாமா எத்தனை தொழில் நிறுத்த போறாங்க, யாரை நிறுத்த போறாங்க, அவங்களுக்கு யாரு ஃபைனான்ஸ் பண்ண போறா, அவங்களே சொந்த ஃபைனான்ஸா இல்லையா? ராமதாஸ் சொந்த ஃபைனான்ஸ் போடவே மாட்டாருங்க, நல்லாவே தெரியும் எனக்கு. திமுக மறைமுகமா ஃபைனான்ஸ் பண்ணுதா? இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு விடையே கிடையாது. அது தேர்தல் நமக்கு தெரியும். சரி சார், நிறைவாக அமித்ஷாவுடைய ஒரு ஆலோசனை கூட்டமும் டெல்லியில நடப்பதாக ஒரு தகவல் இருக்குது. இதை நம்ம சேர்த்து பார்க்க முடியுமா? பார்க்கலாம். காலையிலே சொன்னாங்க டெல்லி கூட்டத்தை பத்தி. பார்க்கலாங்க, பார்க்கல தவறு இல்லை. ஆனா அப்படியான முடிவு விஜய் எடுத்தாருன்னா அது தாவேகாவின் தற்கொலை முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் எப்படி முடிவு எடுக்கிறாங்க, அரசியல் களம் எப்படி மாறப்போகிறது, திடீர் திருப்பங்களை எல்லாம் சந்திக்க போகிறதா அப்படிங்கிறத நாமும் சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துருக்கீங்க. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.